உற்சாகமான காலை வணக்கம். தியானத்தின் 4 கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியானத்துல 2 வகையா நமக்கு அனுபவங்கள் வருகிறது. அது ஒண்ணு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையை நம்ம முழுசா எப்படி வாழலாம், ஃபுல்லஸ்ட் லைஃப்ல ஃபுல்லஸ்ட் நம்ம எப்படி வாழலாம். சும்மா ஏதோ வானோ ஏனோ தானோ வாழ்ந்தோம், நம்ம பிறந்தோம், நம்ம நம்ம வளர்ந்தோம், படிச்சோம், கல்வி நமக்கு வந்துச்சு, பெற்றோர்களோட இருந்தோம், ஒரு கல்யாணம் ஆச்சு, ஒரு வாழ்க்கையில இந்த அனுபவங்கள் வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஆஹ் இந்த இந்த உலகத்தை விட்டு போறோம். இதுதான் வாழ்க்கையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனா தியானத்து மூலம் போனீங்கன்னா, வாழ்க்கையை எப்படி முழுமையா வாழலாம், எப்படி நம்ம எல்லாத்தையுமே இந்த லைஃப்ல அனுபவிக்கலாம். வெறும் வாழ்க்கை வெறும் ஜஸ்ட் பிறப்பு இறப்பு மட்டும் இல்ல, அதுக்கு நடுவுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் மட்டும் இல்ல, அதுக்கு மேல என்னமோ கூட இருக்கு இந்த ஆத்மாக்கு அப்படிங்கறதெல்லாம் தியானம் மூலமா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதுவும் ஒரு பக்கம் நடக்கும். நம்ம தியானம் செய்யற நேரம் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் தியானத்துல இருந்து நமக்கு ஒரு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்குது. துன்பத்துல இருந்து விடுதலை, லிபரேஷன் அப்படிங்கிறதும் தியானத்துல இருந்து நமக்கு கிடைக்குது. இன்னும் வாழ்க்கையில முழுமையா நம்ம எப்படி வாழ்றோம், இன்னொன்னு துன்பத்துல இருந்து எப்படி நம்ம விடுபட்டு வாழ்றோம். இது ரெண்டுமே நமக்கு தியானம் மூலமா இந்த பியூட்டிஃபுல் அனுபவம் நமக்கு கிடைக்குது. அது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இப்ப அதை லைட்டா டச் பண்ணுவோம். அது ரொம்ப ஆழ்ந்த டாபிக் தான். இந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 25ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நமக்கு தியானம் இருக்கும். கைடட் மியூசிக் வச்சு வாய்ஸ்டு கைடன்ஸோட இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தியானத்துல உள்ள அனுபவங்கள் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நேத்தே நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்துச்சு, இந்த தியானத்து மூலமா எனக்கு இப்படி அனுபவம் வருது அப்படியே. அதெல்லாம் இன்னைக்கு விரிவா பார்ப்போம் தியானத்துக்கு அப்புறம். சோ இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்கிறது, வாழ்க்கையை முழுமையா எப்படி வாழ்றது தியானத்தின் மூலம் அப்படிங்கிறது என்னன்னா, தியானம் நம்ம செய்யும் போது நம்ம மூச்சு கவனிக்கிறோம் இல்லையா. அதனாலதான் நான் கேட்டேன், நேத்து உங்களுக்கு யாருக்காவது இந்த அனுபவம் இருந்துச்சா, அவேர்னஸ் வந்துச்சா அப்படின்னு. சோ நம்ம தியானம் செய்ய செய்ய அந்த தியானத்துல நமக்கு என்ன வருது அப்படின்னா, நம்ம மூச்சின் மேல் கவனத்தை திருப்பி திருப்பி கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் இல்லையா. நம்ம எண்ணங்கள் வரும்போது திரும்ப மூச்சுக்கு கவனத்தை நம்ம கொண்டு வந்துடுறோம். அப்படி கவனத்தை கொண்டு வரும்போது என்ன ஆகுது, வி ஆர் கம்மிங் டு த பிரசன்ட் மொமெண்ட், த நவ் அப்படின்னு சொல்றாங்க. நவ் அப்படிங்கிற இந்த பிரசன்ட் மொமெண்ட். நம்ம கடந்த காலத்தை பத்தியும் நினைக்க மாட்டேங்கிறோம், எதிர்காலத்தை பத்தியும் நினைக்க மாட்டேங்கிறோம். இந்த க்ஷணத்துல மட்டும் நம்மளுடைய அட்டென்ஷன் இங்க வருது. சோ அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி வரும். கவலைகள், பாஸ்ட் பத்தி கவலைகளோ ஃபியூச்சரை பத்தி வருத்தமோ எதுவும் இல்லாம இந்த க்ஷணத்துல மட்டும் இருக்கும். அப்ப நம்மளோட விவேகம் கூடும். நம்மளுடைய எதையும் ஆய்ந்து நமக்கு இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். சோ இந்த விவேகம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பிரசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ் விதவுட் ஜட்ஜ்மெண்ட். அந்த அடுத்தது சொல்றோம்ல விழிப்புணர்வு அப்படிங்கிறது. விழிப்புணர்வும் அதே மாதிரிதான். பிரசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ். நம்ம ஏக்ஹார்ட் தொல்லே அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர் இருக்காரு. அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, நவ் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கு கிடைச்சா நீங்க படிங்க. அதுல அந்த நவ், அந்த பிரசன்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது அவர் சொல்றாரு. அதாவது பாஸ்ட் என்னன்னா, இட்ஸ் அ என்ன சொல்றாங்க, இட்ஸ் அ கேன்சல் செக். நமக்கு அது வரப்போறது கிடையாது. பாஸ்ட் அதை பத்தி நினைச்சு நமக்கு என்ன பிரயோஜனம், கேன்சல்டு செக் இல்லையா. ஃபியூச்சர் அப்படி என்னன்னா, இட்ஸ் அ ப்ராமிசரி நோட்டா, வருமா வராதா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்போ இருக்க இந்த பிரசன்ட் மூமெண்ட் நமக்கு ஹாட் கேஷ் கையில நமக்கு கேஷா இருக்கு. சோ நம்ம கவனத்தை எதுல செலுத்தணும், வராத செக்ல செலுத்தணுமா, இல்ல வருமா வராதான்னு தெரியக்கூடிய ஒரு ப்ராமிசரி நோட்ல செக் செலுத்தணுமா, இல்ல நம்ம கையில இருக்க ஹாட் கேஷ்ல செலுத்தணுமா. சோ அந்த விவேகத்தை நமக்கு தியானம் கொடுக்குது. இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த சனத்துல நம்ம இருந்தாதான் நம்மளுடைய முழுமையான எனர்ஜி ஃபுல்லா அதுக்குள்ள வரும். இல்லைன்னா நம்ம எனர்ஜியை பூரா பாஸ்ட் பத்தி யோசிக்கிறதையும் ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறதுலயுமே நம்ம வீண் பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ இந்த தியானம்ங்கிறது நமக்கு விவேகத்தை கொடுக்குது. நாட் ஓன்லி தட், விவேகம் நமக்கு இன்னும் பல பல உண்மைகள் எல்லாம் கொண்டு வருது. இந்த விழிப்புணர்வு, அவேர்னஸ் அப்படிங்கறதெல்லாம் வரும்போது என்ன ஆகுது, நம்ம இந்த இந்த சனத்துல நம்ம எப்படி நடந்துக்கலாம், ரியாக்ட் எப்படி பண்ணாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அவேர்னஸ், மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியானம் நமக்கு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் கொடுக்குது. நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகுது,
இப்ப யாராவது நம்மள ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க அப்படின்னா உடனே அவங்க மேல நம்ம கோவப்படுறோம். அப்போ இந்த தியானம் பண்ணும்போது என்ன ஆகுது, கோவம் வரும். ஆனா ஒரு அவேர்னஸ் வந்துடும். ஆஹா, நம்ம கோவப்படுறோம், டக்குன்னு நம்ம அதை கட் பண்ணிடுவோம். அந்த கோவத்தை கட் பண்ணி ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்து திரும்ப நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல, ஓகே, கோவம் வந்துருச்சு, பட் அந்த கோவம் வந்து நீடிக்கல. ஸோ அதுதான் அதுல பியூட்டி. கோவம் வந்து நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம மேல கண்ட்ரோல் இல்லை. நம்ம ரிமோட் கண்ட்ரோலை அடுத்த ஆள் கையில கொடுத்துட்டோம். நம்ம மேல இருக்க கண்ட்ரோலை என்னைக்கு நம்ம அடுத்தவங்க மேல கோவப்பட்டோ இல்லை இரிட்டேஷன் படுறோமோ, நம்ம மேல இருக்க கண்ட்ரோலை நம்ம அடுத்தவங்க கிட்ட கொடுத்துடுறோம். ஸோ இந்த தியானம் என்ன பண்ணுது, அந்த கண்ட்ரோலை பழையபடி நம்ம கைக்கு கொண்டு வந்துருது. நம்ம தான் கண்ட்ரோல்ல இருக்கோம். நம்மளோட உணர்ச்சிகள் உணர்வுகளுக்கு நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது தியானம். அப்படி எப்படின்னா அந்த மைண்ட்ஃபுல்னஸ். ஓகே, நம்ம கோவப்படுறோம், ஓகே நம்ம வருத்தப்படுறோம், ஓகே நம்ம டென்ஷன் ஆகுறோம், அப்படிங்கிற வந்து உணர்வுகள் வரும். வரும்போது நம்ம அதை கட்டுப்படுத்தி ரொம்ப நேரம் நீடிக்காம திரும்ப திரும்ப ஒரு நேரம் அந்த கோவம் வந்து ஒவ்வொரு நேரம் ஒரு வாரம் இருக்கும், ஒவ்வொரு நேரம் 3 நாள் இருக்கும். இப்போ நம்ம தியானம் செய்ய 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 அந்த டைமை குறைச்சிக்கிட்டே வந்துடுவோம். ஒரு வாரங்கிறது கம்ப்ளீட்டா போயிடும். அந்த ஒரு நாளைக்கு வரும். அப்புறம் வந்து அந்த ½ இல்லை சிலர்னா ஓ வந்துச்சா, ஓகே ஃபைன், விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு பழையபடி நம்ம யார் மேல கோவப்பட்டோமோ அவங்க கூட பரிவோடு நடந்துக்குவோம், மென்மையா பேச ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விழிப்புணர்வு மைண்ட்ஃபுல்னஸ் வந்து தியானம் நமக்கு கொண்டு வருது. இப்படி நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம அவேர்னஸோட இருக்கோம் அப்படின்னா நம்ம மைண்டும் நம்ம அவ்வளோ ஒரு எண்ணங்கள்லாம் தெளிவாகி நமக்குள்ள உயிர் சக்தி, லைஃப் ஃபோர்ஸ், இன்னொரு வேர்டு என்னன்னா பிராணா அப்படின்னு சொல்லுவாங்க, இது நமக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்கா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. அந்த பிராண சக்தி நமக்குள்ள வருது அப்படின்னாலே நமக்குள்ள நிறைய கிளாரிட்டி வர ஆரம்பிச்சிடும். கிளாரிட்டி, டெசிஷன் மேக்கிங், ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், நல்லா எதை படிச்சாலும் அதை கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் நமக்கு வர 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 வாழ்க்கையில ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்ம வாழ ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம ஞானமும் வேணும், தியானமும் வேணும். இது ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் நமக்கு முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். விவேகம் அப்படிங்கறது நம்ம சொல்றோம்ல, நாலேஜ்ங்கிறது எங்க வேணாலும் இருக்கும். அதாவது நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அப்புறம் டிவியில ஒரு நியூஸ் பார்க்கறது ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு புக்ஸ்ல இருந்து அங்க இங்க இருந்து கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷனே எப்ப நாலேஜ் ஆகும்? 3 இருக்குதுங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் ஒன்று, நாலேஜ் ஒன்று, விஸ்டம் ஒன்று. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு புஸ்தகத்துல இருந்து, நியூஸ் பேப்பர்ல இருந்து, டிவியில இருந்து, யாராவது பேசுறதுல இருந்து இப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்ரவணம் அப்படின்னு சொல்றாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒண்ணு. இது வந்து என்னைக்கு நாலேஜ் ஆகும் அப்படின்னா நம்ம அதை பத்தி கான்டெம்ப்ளேட் பண்றோம். ஓஹோ, இந்த நாலேஜ் இப்படி, இதை வந்து நம்ம இதை புரிஞ்சு கொள்றோம், இதை கிரகிச்சு கொள்றோம். இதை தான் வந்து மனனம் அப்படிங்கிறாங்க. ஸ்ரவணம் வந்து கேட்டுக்கிறது, மனனம் வந்து அதை வந்து கிரகிச்சுக்கிறது. இதை பத்தி யோசிச்சு யோசிச்சு திரும்ப திரும்ப அதை மனசுல போட்டு இதோடைய அர்த்தம் இதுதானா, ஓ இது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு கான்டெம்ப்ளேஷன் வருது. அதுக்கப்புறம் தான் வந்து அது நிதித்தியாசம் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம மெடிடேஷன் பண்றோம். அதை வந்து அந்த என்ன நம்ம கேட்குறோமோ அதுக்கப்புறம் அதை நம்ம நல்லா கான்டெம்ப்ளேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை தியானத்துல கொண்டு வரும்போது அப்பதான் அந்த நாலேஜ் வந்து விஸ்டம் ஆகி ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்மளால கொண்டு வர முடியும். நான் சொன்னேன் இல்லையா, ப்ராக்டிக்கல் லைஃப்ல எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? இந்த தியானம் பண்றனாலதான் நமக்கு அந்த அவேர்னஸ் வரும். ஸோ என்னெல்லாம் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறோமோ அதை நாலேஜ் ஆக்கிக்கிறோமோ அது எப்போ நமக்கு விஸ்டம் ஆகுது, ஞானம் ஆகுது? ஒன்லி வென் யூ கேன் அச்சீவ் இட் த்ரூ மெடிடேஷன். தியானம் மூலமா தான் நம்மளால அந்த ஞானத்தை கொண்டு வர முடியும். இது எல்லாம் சேர்ந்ததுன்னா நமக்கு முக்தி கிடைக்கும். அதுதான் வந்து துன்பத்திலிருந்து விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தியானம், விவேகம். விவேகம் வந்து இன்னொரு சைட்ல நீங்க ரைட் சைடு ஆஃப் த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தியானம், விவேகம். இந்த விவேகம் வந்து இன்னும் கொஞ்சம் உயர்ந்த இது. அதாவது நம்ம வந்து இந்த உடம்பு இல்லை, நம்ம ஒரு ஆத்மா அப்படிங்கிற விவேகம் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். தியானம் செய்ய செய்ய எப்படி வர ஆரம்பிச்சிடும், நம்ம இந்த உடல் இல்லை, நம்ம ஆத்மா, இதுக்கு மேல ஒரு நமக்குள்ள ஒண்ணு இருக்கு. இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி நம்மளோட உபனிஷத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா என்னன்னா இந்த கிரியேட்டர் கிரியேட்டர் ஒண்ணுதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஜக்குல, ஒரு கண்ணாடி ஜக்குல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில இருந்து ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு சொட்டு தண்ணிய உள்ள விட்டோம்னா இந்த பெரிய ஜக்குல இருக்க தண்ணியும் இந்த சின்ன டம்ளர்ல இருக்கிற ஒரு சொட்டு தண்ணியும் வேறையா? ரெண்டும் ஒண்ணு தானே. என்ன, பெரிய ஜக்ல இருக்க தண்ணி பெரிய நிறைய குவான்டிட்டி இருக்கு,
இந்த டம்ளர்ல இருக்கிற இந்த ஒரு செட்டு தண்ணி வந்து சின்னதா இருக்கு, ரெண்டுத்துக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் சேம் தான். அததான் அகம் பிரம்மாஸ்மி. நம்ம வந்து இந்த பெரிய கிரியேட்டர்ல ஒரு சின்ன பங்கு தான் நம்மளும் அந்த பிரம்மமும் ஒன்று. அகம்னா நானும், பிரம்மம்னா இந்த கான்சியஸ்னஸ். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு, அகம் பிரம்மாஸ்மி. நம்ம அந்த பெரிய பிரம்மாண்டத்துல இருந்து நம்ம ஒரு சின்ன துளி அப்படிங்கிற ஒரு விவேகம் நமக்கு வரும் தியானம் மூலமா. அதேதான் தத்துவமசி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப கடல் இருக்கு, கடல்ல வந்து அலை வருது, சரிங்களா? அந்த கடல் வேற, அலை வேறயா? இல்ல இல்ல. அந்த கடல்ல இருக்க நீர் அப்படிங்கிற தன்மை தான் அந்த அலையும் இருக்கு. ஆனா ஏன் நம்ம கடல் வேற அலை வேறன்னு சொல்றோம்? அப்போ அந்த அலையிலையும் அந்த கடலுடைய ஒரு பாவம் இருக்கு. அந்த அலை தான் அந்த கடல், அதான் தத்துவம். நீ தான் அந்த பிரம்மம் அப்படிங்கிறது தத்துவமசி அப்படிங்கறதும் சொல்றாங்க. சோ இதெல்லாம் நம்ம மகா வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விவேகத்தை தியானம் தான் நமக்கு கொடுக்கும். நம்ம வேற யாரும் இல்லை, நம்மளும் கடவுள் தான். நம்மளும் இந்த பிரம்மாண்டத்துல ஒரு சின்ன துளி. நம்ம எல்லாருமே எனர்ஜி, ஆற்றல் தான். நம்ம எல்லாரும் ஒன்னோட ஒண்ணுதான் அப்படிங்கிறது அடுத்து வரும். இந்த காணுதல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒன்னஸ் கான்சியஸ்னஸ். ஒன்ஸ் இந்த விவேகம் வந்துருச்சு, நம்ம வந்து இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா, நம்மளும் பிரம்மாண்டமும் ஒன்று இப்படிங்கிற விவேகம் எல்லாம் வர வர என்ன ஆகும்? நமக்கு வந்து இந்த காணுதல், ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் நம்ம வந்துடும். நம்ம வெறும் ஆற்றல் தான். இது ஆராய்ச்சி பூர்வமா நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள் வரைக்கும் நம்ம பாடியில போய் பார்த்துருக்காங்க. அந்த ஆட்டமும் அந்த சப்பாட்டாமிக் பார்ட்டிகிளையும் பார்த்துருக்காங்க. 99.99% வந்து நம்ம வெறும் ஆற்றல் தான். 0.001% தான் நம்ம வந்து பருப்பொருள். அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே கனெக்டட், ஒருத்தரோடு நம்ம எல்லாம் ஒரு பெரிய சின்ன சின்ன புள்ளி ஆஃப் ஆற்றலா நம்ம இருக்கோம். நம்ம எல்லாம் ஒரு நெட்வொர்க்கா கனெக்ட் ஆகியிருக்கோம். நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிறது இந்த தியானத்து மூலமா நமக்கு அந்த அவேர்னஸ் வந்துருது. ஒன்னஸ் கான்சியஸ் வரும்போது என்ன ஆகும்? நீ வேற, நான் வேற இல்லை, நம்ம எல்லாம் ஒண்ணுதான், அந்த பிரம்மாண்டத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் வரவும் நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் விட்டு போகும். அட்டாச்மெண்ட் விட்டு போகும். அதாவது இது என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த பொருள் என்னுடையது, இன்னாரெல்லாம் என்ன சார்ந்தவங்க அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் வந்து குறைஞ்சு போய் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், நம்ம எல்லாரும் ஒருத்தர் கோஆபரேட்டிவ் வந்து இதா இருக்கலாம், ஒன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட அன்பு இது எல்லாம் நமக்குள்ள ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு, அதை நாட் ஓன்லி ஃபீலிங், வி ஸ்டார்ட் ரிஃப்ளெக்டிங் டு த ஹோல் வேர்ல்ட். அப்பதான் இந்த பூமி, இந்த ஹியூமனிட்டியோட கான்சியஸ்னஸே மேலே ஏறும். ஸோ அப்படிப்பட்ட ஒன்னஸ் கான்சியஸ்னஸ், பூமியும் ஹியூமனிட்டியோட கான்சியஸ்னஸும் மேலே போடும், நம்மளுடைய பிரயாணமும் போய் அந்த ஒன்னஸ் ஆத்மா, அந்த பிரம்மாண்டம் பரமாத்மாவோட நம்மளால போய் சேர முடியும். ஸோ இதெல்லாம் அந்த அட்டாச்மெண்ட் போக போக நீக்கம் அப்படின்னு சொல்றாங்களே, லிபரேஷன் நம்ம வாழ்க்கையில வரும். எப்படி லிபரேஷன்னா என்ன அப்படின்னா, அட்டாச்மெண்ட் போய் நமக்கு ஒரு விடுதலை. வி ஸ்டார்ட் ஃபீலிங் ஹாப்பி அபவுட் எவ்ரிதிங். எதுவுமே நமக்கு ஒரு பிரச்சனையா தோணாது. எல்லாமே ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டோம், எல்லாமே ஒரு சரண்டருக்கு வந்துட்டோம். புரிஞ்சு போச்சு, எல்லாமே வந்து டெம்பரரி. அப்படிதான் தியானத்துல போக 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 நமக்கு புரிஞ்சு போயிடும். நம்ம வந்து எண்ணங்களை பாக்குறோம் இல்லையா, வருது போகுது, வருது போகுது, வருது போகுது, எதையும் பிடிச்சு வச்சுக்கிறது இல்லை, எதையும் வந்து ஆராய்ச்சி பண்றது இல்லை. அதே மாதிரி வாழ்க்கையிலயும் நம்ம ஆயிடுவோம். ஏன்னா தியானத்துல நம்ம டெய்லி அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கோம். வருது போகுது, வருது போகுது, வருது போகுது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒண்ணு வந்தா ஒண்ணு போகும், நிரந்தரமே எதுவுமே கிடையாது. அப்ப எது கூடயுமே நம்ம அட்டாச்மெண்ட் கிடையாது, எது கூடயுமே நமக்கு ஒரு ஆசையோ டிசையரோ. சோ புத்தர் என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு மெயினா சஃபரிங்க்கு காரணம் வந்து இந்த அட்டாச்மெண்ட், இந்த டிசையர் அப்படின்னு தான். நமக்கு ஒண்ணு வேணும், அது வேணும்னா அது கிடைக்கலன்னா நமக்கு அந்த சந்தோஷம் இல்லை. ஓகே, இட் இஸ் ஓகே, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், அந்த ஆசைப்படுறது வந்து இட் இஸ் இயல்பு. ஆனா அந்த ஐஸ்கிரீம் கிடைக்கலன்னா அந்த ஐயோ இன்னைக்கு என் நாளே போச்சு, எனக்கு அந்த ஐஸ்கிரீம் கிடைக்கல, எனக்கு சந்தோஷமா இல்லை அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட் வைக்கிறோம் பாருங்க. அதுதான் கூடாது. ஆசைப்படலாம், ஆனா டோன்ட் பி அட்டாச்ட் டு யுவர் டிசையர்ஸ். ஸோ என்னைக்கு நம்ம இந்த அட்டாச்மெண்ட்டை விடுறோம், அப்போ நமக்கு அந்த லிபரேஷன் வந்துடும். பிகாஸ் நமக்கு தெரிஞ்சது இட் இஸ் நாட் டெம்பரரி. நமக்கு அட்டாச்மெண்ட் இல்லை, வந்தா வருது, இல்லைன்னா இது வந்தா ஹாப்பி, வரலனாலும் ஓகே அப்படிங்கிற லிபரேஷன் நமக்கு வந்துடும். ஸோ தீஸ் ஆர் வெரி ரொம்ப ஆழ்ந்த தத்துவங்கள் இதெல்லாம். இதெல்லாம் ஆன்மீகத்திலே இன்னும் பெரிய பெரிய குருக்கள் பெருசா நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம இதை வந்து இன்னைக்கு சிம்பிளா டச் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம தியானம் பண்ண பண்ண இந்த பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்குவோம். வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா வாழ, we will learn to celebrate life.
அதான் பியூட்டி. செலிப்ரேட் லைஃப் பண்ணும்போது நமக்கு லைஃப் வந்து ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த தினம் இந்த தியானத்தை தொடர்ந்து செய்யுங்க. இந்த விவேகம் இதெல்லாம் வர 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 நமக்கு புரிதல் நிறைய கூடும்.